சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், உலகநாயகன் கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்கள் மட்டும் இல்லாம முன்னணி இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கூட இளையராஜா அவர்களுடைய இசையை நம்பிதான் இருந்திருக்காங்க. ஒரு படத்துடைய வெற்றிக்கு இளையராஜா அவர்களுடைய இசை தேவைப்பட்ட காலம் அது. ஒரு நாளில் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் கொடுத்திருக்காரு. பாடல்கள் மட்டும் இல்ல, பின்னணி இசையிலுமே தான் யார் என நிரூபித்து காட்டியிருக்காரு. இயக்குனர்களால் வசனங்களிலும் காட்சிகளிலும் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட நம்ம இளையராஜா அவர்கள் இசை திரையில் சொன்னது பல இனிமையான பாடல்களை கொடுத்திருக்காரு. பாடலுக்கு இசையமைப்பது மட்டும் இல்லாம பாடல்களை எழுதுவது, பாடுவது என பல அவதாரங்களையுமே எடுத்திருக்காரு. மேலும் இவருடைய நல்ல கதையறிவும் உண்டு. பின்னணி இசைக்காக படங்களை பார்க்கும் பொழுது சில மாறுதல்களை அவர் இயக்குனரிடம் சொல்வார். அது கண்டிப்பாக படத்திற்கு வெற்றிக்குமே உதவி இருக்கும். இசையல்லாமல் பார்த்தால் சில திரைப்படங்களை அவர் தயாரித்தும் இருக்காரா. அதாவது பாவலர் கிரியேஷன்ஸ் என்கிற பெயரில் ஒரு சில திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. அதே நேரத்தில் இளையராஜா அவர்கள் ஒரு திரைப்படத்தை இயக்கவும் திட்டமிட்டிருக்காரு. ஆனால் அது நடக்கவில்லை என்றும் இது பற்றி கௌதம் மேனன் அவர்களிடம் ஒரு நேர்காணலிலுமே பேசியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த ராஜாதி ராஜா என்கின்ற திரைப்படத்தை நான் இயக்குவதாக இருந்தது. இதற்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுமே சம்மதம் சொல்லியிருக்காரு. அந்த தலைப்பையை நான் தான் சொன்னேன். ஆனால் ஒரு சில காரணங்களால என்னால் அதை செய்ய முடியாமல் போனது. சுந்தர்ராஜன் இயக்கினர் என